Hi friends and hello designers, welcome to the Handmade Stitch. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரைடல் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட saree கலர் வந்து டார்க் க்ரீனு. ஸோ பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் தான் இந்த ஒர்க் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நெக்கில் என்னென்னா ஜரி த்ரெட்டு அப்புறம் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம். தென் சுகர் பீட்ஸு அப்புறம் ஒரு லேயர் வந்து ஜர்தோசி லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின், கோல்டு ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம். அடுத்து ஜர்தோசி அப்படியே அவுட்லைன் மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 1 inch கேப்க்கு வந்து கோல்டு ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி 3mm பீடு ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கேப்புக்கு நடுவில் வந்து செல்ஃப் கலர்லேயே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். பிங்க் கலர்லேயே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்னொரு டிசைன் வந்து 3mm சுகர் பீடு வச்சுருக்கோம். அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூ ஷேப் போட்டிருக்கோம். அண்ட் அது எப்படின்னா சுகர் பீடு வச்சுருக்கோம், அப்புறம் ஸ்டோன் செயின், தென் வந்து ஜர்தோசி வச்சுருக்கோம், அப்புறம் 3mm பீடு. தென் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா க்ரீன் கலரில் வந்து ஒரு லோடிங் கொடுத்துருக்கோம். சாரீ வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் லோடிங் கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த எட்ஜஸ்லலாம் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி வந்து ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம் ஒரு திலகம் ஷேப்புக்கும். அப்புறம் அந்த சில்க் த்ரெட் லோடிங் இருக்குல்ல அதை சுற்றியும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் நெக் டிசைனு. நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்க்குறது வந்து ஸ்லீவ் ஒர்க்கு. ஸ்லீவ் வந்து நெக்கில் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர் அப்படியே கீழே வச்சுட்டு ஸ்லீவ் எண்டில் வந்து கட்டாக வரும். அந்த திலகம் ஷேப் கட்டு எப்படி வருதோ அந்த கட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டெம்பிள் கோபுரம் ஷேப் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கு மேலே குட்டி குட்டி செக்குடில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு பீடு வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு மேலே ஸ்டோன் வச்சுட்டு அப்புறம் யூ ஷேப்பில் வந்து ஒரு கொடி மாதிரி கொடுத்துருக்கோம். இதான் வந்து ஸ்லீவு. அண்ட் இந்த நடுவில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பேக் நெக் எப்படி இருக்கோ அப்படியே தான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து டேசலு, ஆரி ஒர்க் டேசலு. ஸோ அதில் திலகம் ஷேப் யூஸ் பண்ணியிருக்காத அதுலேயே வந்து டேசல் பண்ணியிருக்கோம் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு சுகர் பீட் வச்சு. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் இந்த டிசைன் தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஆரி ஒர்க் பற்றி, ஆரி மெட்டீரியல்ஸ் அண்ட் குர்த்தி கஸ்டமைசேஷன், அனார்கலி கஸ்டமைசேஷன்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறப்ப ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.